வணக்கம் அனைவருக்கும். இது ஒரு புதிய சவால், பெரியது, நடுத்தர மற்றும் சிறிய உணவு சவால். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அதை பார்க்கலாம். வாவ், எனக்கு ஒரு சிறிய பகுதி ஹப்பா பப்பாக்கம் உள்ளது. ஓ, ஆனால் பிரிட்னிக்கு ஒரு நடுத்தர தொகுப்பு உள்ளது. அருமை. ஆனால் பாபி எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டசாலி. ஓ ஆம், எனக்கு தெரியும். இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. சரி, எனவே எனக்கு சிறிய பகுதி இருப்பதால் நான் முதலில் தொடங்குகிறேன். இதை பரிசோதிப்போம். என்ன, இந்த பப்ளி கியூட்டாக இருக்கிறது. பாபி, இந்த சிறிய பப்ளிய பாரு. கவலைப்படாதே சாம், இது வெறும் பப்ளிகம் தான். இது இன்னும் சுவையாகவே இருக்கும். நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன். ஹல்கின் கையுறையை எடுத்துக்கொண்டு, ஆமாம், அருமை. இப்போது எனக்கு ஹல்கின் சக்தி இருக்கிறது. ஒரு குத்து. என் பபுள் கம்மை பாருங்கள். இப்போ நான் ஒரு பப்ளை உடைக்க போகிறேன். ஹூ, சின்னதுதான், ஆனால் இன்னும் குள். ஒன் டர்ன் பிரிட்னி. ஆம், குள். அப்போ அதை முயற்சிப்போம். முதலில் அதை திறக்க விடுங்கள். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இல்லை இல்லை, ஓ, என்னை நோக்கி பொருட்களை எறிவதை நிறுத்துங்கள். மன்னிக்கவும் பாபி, நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. நம்மை மீண்டும் பபுள் கமுக்கு திருப்புவோம். வெளியே செல்லுங்கள். இது எவ்வளவு நீளமாக இருக்கிறது. நீ அதை பார்க்கிறாயா? ஹூம், நான் அதிர்ச்சி அடைந்தேன். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, அது முடிதானா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அது என்ன குளிர். யாரோ ஒருவர் தங்கள் முடியில் ஒரு பீஸ்கம் சாப்பிட போகிறார்கள் போல் இருக்கிறது. ஆம், வாவ். நான் சுவைக்கும் கோம்பு இவ்வளவு நீளமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. நான் தொடர்ந்து சுவைக்கிறேன். இறுதியில் இது என்ன? ஓ இல்ல, அஃப். அருவருப்பாக இருக்கிறது. ஏன் முழுவதும் முடி இருக்கிறது? ஐயோ, நீ என்ன செய்தாய் பிரிட்னி? அருவருப்பு. சரி. ஓ, மன்னிக்கவும் சாம், நான் அவ்வாறு நினைக்கவில்லை. ஆம், சரி, வாருங்கள். இப்போது உன் முறை பாபி. சரி, நான் திறக்கிறேன். அத பாருங்கள். வாவ், இது ரொம்ப பெரியதா இருக்குது. நான் இதை எப்போதும் சாப்பிட போறேன். இது மிகவும் இனிப்பு. எனக்கு இது பிடிக்கும். யம் யம். யாரும் பார்க்காத போது நாங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறோம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் மட்டுமே உள்ளது. நான் ஒரு பபுள் பிடிக்க தயாராக இருக்கிறேன். ஹே, பார்த்து கற்றுக்கொள். இந்த பெரிய பபுள் கம்மில் இருந்து ஒரு பெரிய பபுள் கண்டிப்பாக வரும். ஓ, முடியாது, அது வெடித்து விட்டது. ஓ மனிதா, நீங்கள் அனைவரும் பபுள் கம்மில் மூடப்பட்டுள்ளீர்கள். அதை உங்கள் முடியில் இருந்து நீக்க பல நேரம் ஆகும். இந்த முறை உங்களுக்கு ஜெல்லி கரடிகள் கிடைச்சது. பாபி மிகவும் சிறியவன். மெரிட்னிக்கு ஏற்கனவே மிகப்பெரிய கரடி இருக்கிறது. ஆனா சாம் பற்றி என்ன, நாங்க நம்ப முடியல. இது மிகப்பெரியது. நான் இப்போதே தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். ஆனால் எப்படி? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு ஒரு அச்சுப்பொறி இருக்கிறது. நான் இந்த ஜெல்லியை நகலெடுத்தால் நீ என்ன சொல்வாய்? நான் அதை செய்ய முடியும். நான் மாம்பழ ஜெல்லியை பலமுறை ஸ்கேன் செய்ய முடிந்தது. பாருங்கள் பாருங்கள். ஓ, அற்புதம். முழு தாள் மாம்பழ ஜெல்லிகள். ஏ, வாவ், அது அருமையாக இருந்தது பாபி. நான் இவ்வளவு புத்திசாலி என்பதில் ஆச்சரியமில்லை. இதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. இது அருமை. நான் எல்லாவற்றையும் ஒன்றாக சாப்பிட விரும்புகிறேன். இப்போது நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன். அருமை. நீ உன் விரல்களை நக்குகிறாய். இப்போது என் முறை. என் மாம்பழத்தை அதிகரிக்க ஒரு யோசனை இருக்கிறது. நாம் ஒரு பம்ப் பயன்படுத்துவோம். என் ஜெல்லி கரடியை ஊதி விடுவோம். நீங்கள் பார்ப்பீர்கள், இது சாமியின் விட பெரியதாக இருக்கும். ஓ இல்ல, இது வெடித்து விட்டது. கரடி வெடித்து விட்டது. நான் இப்போது மாம்பழ ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன். அதை முயற்சிப்போம். இது ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது என் முறை. ஆம், இந்த மாம்பழ ஜெல்லியை முயற்சிப்போம். ஓ ஓ, அழகாக இருக்கிறது. இது ருசியாகவும் இன்னும் சிறப்பாகவும் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. இந்த மார்மலேடை துண்டுகளாக கிழித்து ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன். அப்போ நான் ஒரு பர்னர் எடுக்க போறேன். இதோ. ஆமாம், voila.
இது ஜெல்லியை சில வினாடிகளில் உருகச் செய்ய வேண்டும். நீங்களே பாருங்கள். தயார். ஜெல்லி திரவமாக மாறிவிட்டது. வாவ், அருமையான யோசனை. அடுத்தது என்ன செய்ய போகிறாஸ்? இப்போது நான் ஒரு ஸ்ட்ரா எடுத்து அதையெல்லாம் குடிக்க போகிறேன். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ சாம், எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ என் நண்பன் தானே, சரியா? அதை எனக்கு பகிர்ந்து கொடு, தயவு செய்து. தயவு செய்து எனக்கும் சாம். சரி, முடியாது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் பாபி, ஆனால் நான் பிரிட்னியுடன் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வேன். உனக்காக ஒரு தனி ஸ்ட்ரா இருக்கிறது. நன்றி செல்லமே, தயவு செய்து. அதை முயற்சி செய்யலாம். இது ருசியாக இருக்கிறது. சிறிது ஃபாண்டா. ஆனால் பிரிட்னிக்கு மீண்டும் ஒரு சராசரி அளவு உள்ளது. இது குளிர்ச்சியாக தெரிகிறது. அப்போ ஷாம், என்ன ஒரு பெரிய பகுதி. இவ்வளவு பெரியதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. வாருங்கள், பாபி முதலில் தொடங்குகிறார். சரி, இங்கே மிகவும் குறைவாக உள்ளது. நான் அதை விரைவாக குடித்து விடுவேன். அதை முயற்சிப்போம். சரி, அதுதான் உண்மையா? ஓ, எதுவும் மீதமில்லை. இப்போது பிரிட்னியின் முறை. சரி, இதை பற்றி யோசிக்கிறேன். நான் யோசித்தேன். எனக்கு ஒரு பருத்தி மிட்டாய் இயந்திரம் உள்ளது. ஃபாண்டாவை இயந்திரத்தில் ஊற்றுங்கள். நான் ஒரு அழகான ஆரஞ்சு சுவை கொண்ட பருத்தி மிட்டாய் பெறப்போகிறேன். அதை ஆன் செய்யட்டும். அப்படியே என் பர்காந்திய வைக்க ஒரு குச்சி இருக்கு. வாவ், அருமையான யோசனை. ஓ வாவ் வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. நாம் இதை முயற்சிப்போம். யம் யம். ஓ, இதுதான் நான் விரும்பியது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆம், என்ன சாம்? நீங்கள் அதை எனக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்ல, முடியாது. என்ன? சரி, அப்போ நான் உன் பார்க் கார்டன் கேண்டியை கரைக்கிறேன். அதை செய்ய நான் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் தேவை. அது முடிந்துவிடும். அது உங்கள் கண்களுக்கு முன் எப்படி கரைகிறது என்பதை பாருங்கள். நீ என்ன செய்த சாம்? அது என் பார்க் கார்டன் கேண்டி. அட பிரிட்னி, ஆழாதே. சாம் ஒரு கெட்ட நண்பன். சாம், நீ என்ன செய்த? இது உன் முறை. சரி, சூப்பர் சுவையாக இருக்கிறது. அது சிறந்தது. நான் என் ஃபாண்டாவை முயற்சித்தேன். அது அற்புதமாக இருக்கிறது. ஓ, என்ன நினைக்கலாம்? சரி, நான் சாங் கப்ல ஒரு சுட செய்ய போகிறேன். அப்போ நான் எல்லா சோடாவையும் குடிக்கலாம். அவன் கவனிக்கவே மாட்டான். நான் மேசையின் கீழே ஊர்ந்து செல்வேன். சாம் இப்போ ஃபாண்டா குடிக்கிறதுலயே மிகவும் பிஸியாக இருக்கிறான். அப்போ நான் அடியில ஒரு துளை செய்யலாம். ஒரே, இது வேலை செய்தது. ஒரு குழாயை உள்ளே விட்டு நான் குடிக்கிறேன். இங்கே ஏதோ தவறு இருக்கிறது. நான் ஃபாண்டாவை இவ்வளவு வேகமாக குடிக்க முடியவில்லை. என்ன நடந்தது? எங்கே என் ஃபாண்டா போயிட்டு? பாபி எங்க? ஓ, நான் யூகித்தேன். பாபி, நான் உன்னை கண்டுபிடித்தேன். ஹே, இப்போ உன் சின்ன தந்திரத்துக்கு நீ கட்டணம் செலுத்த போகிறாய். இல்லை இல்லை இல்லை. சாம், நீ வெறும் கற்பனை செய்தாய். தயவு செய்து என்னை தொடாதே. நான் உன்னை பிடித்து விடுவேன். இங்கே வா. அருமையானது. இது சிறிய ஸ்கிட்டில்ஸ். சாம் பற்றி என்ன? அவனுக்கு சராசரி தொகுப்பு இருக்கிறது. உண்மையா? ஆனால் பாபியின் மிக பெரியது. அதிர்ஷ்டம் அவனுக்கு சாதகமாக இருக்கிறது. சரி, பிரிட்னியோட தொடங்கலாம். அதை திறந்து என் நாவிலே அனைத்து மிட்டாய்களையும் ஊற்றுவேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆனால் அவை மிகவும் விரைவில் முடிந்துவிட்டன. என்ன ஒரு வருத்தம். இப்போது சாமின் முறை. குளிர். நான் மிகவும் பசிக்கிறேன். நான் ஒரு யோசனை செய்தேன். சிறிய கண்ணாடிகளை எடுக்கலாம். ஒவ்வொரு கண்ணாடியிலும் நிறம் அடிப்படையில் மிட்டாய்களை ஊற்றலாம். ஆமாம், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வூஹூ, எனக்கு இது பிடிக்கும். இது வெஜுவும் வேடிக்கையாசமா இருக்கு. குளிர். சரியா? குளிர். ஆம், அது அருமை. இப்ப ஒவ்வொரு கண்ணாடியிலும் கொஞ்சம் ஸ்ப்ரைட் ஊத்துவோம். ஓ, இது அற்புதமாக இருக்கும். அதை பாருங்கள். குளிர். வாவ், அது அற்புதம். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இப்போது நாங்கள் குழாய்களை எடுத்து எல்லா கண்ணாடிகளிலிருந்தும் ஒரே நேரத்தில் குடிக்க முடியும். ஓ, சஜேசன்றம் சுவையா இருக்கின்றன. நான் அதை சில வினாடிகளில் ஒரே நேரத்தில் குடிச்சிட்டேன். ஆனால் இப்போது என் வயிற்றுல ஏதோ குமுறுகிறது. பசிஜாய்ஸ்மென்ட் வாயுகளை அடக்க முடியல. சரி பாபி, இது உன் முறை. ஆம், இதை முயற்சிப்போம். இந்த பொதியின் அளவு மிக பெரியது. எனக்கு அதிக இடம் தேவை. விலகுங்கள், பறந்து செல். மன்னிக்கும். அது நல்லது.
இப்போது நாம கொண்டு வருகிறோம் ஏனி. அதற்கு ஏறி பேக்கேஜில் நேராக குதிப்போம். ஏ ஓ, இங்கே எவ்வளவு ஸ்கிட்டல்ஸ் இருக்கின்றன. ஓ, இங்கே ஒரு பெரியது இருக்கிறது. யம் யம், அவை நிச்சயமாக ருசியானவை. பாபி, நான் உன்னிடம் வருகிறேன். இல்லை பாபி, நான் உன் நண்பன். என்னை தொந்தரவு செய்யாதே. நான் உள்ளே போகிறேன். முடியாது, நான் அங்கே நானே செல்வேன்.